ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் சில்லி அதை சிம்பிளாக ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் மீன் குழம்புக்கு இன்னும் மீன் சுத்தம் பண்ணி இன்னும் வரல, சில்லிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் இப்போ நம்மளுக்கு குழம்பு அவசரமாக வேணும், அதெல்லாம் நேரம் ஆகுன்றதுக்காக வேண்டி இதை நம்ம குழம்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றையாக பார்த்துடலாம். இது புளி கரைச்ச தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மறுபடி கூட பார்த்துக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். பிளைன் மிளகாத்தூள், இது நம்ம குழம்புத்தூள், இந்த என்னோட கையால் ஒரு கை போட்டேன்னா 50 கிராம், எனக்கு கணக்கு தெரியும். அதுக்காக இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கலர் சேர்க்கறதுக்காக வேண்டி காஷ்மீரி மிளகா நல்லா நைட்டே ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு, இதையும் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். குழம்பு திக்னஸாக இருக்கணுங்கிறதுக்காகவும் டேஸ்ட் இது வேறு மாதிரி இருக்கும் கரைச்சி விட்டா. அதுக்காகவே பாதி தக்காளியை மட்டும் எடுத்து இது கூடவே கரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இந்த கரைச்ச குழம்பை எடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ இதை எடுத்து இப்படியே வச்சிடலாம். 15 கிலோ மீன் இருக்குது, சுத்தம் பண்ணி இது எலும்புலாம் எதுவுமே இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக இருக்குது. இது சில்லி போடுறது. இது என்ன மீன்னா நெய் மீன் இந்த பக்கம் சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அது மட்டும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் எடுத்து இதிலே போட்டுடலாம். மறுபடியும் வேறு பாத்திரம் மாற்றிட்டு இல்லாமல் அப்படியே இதிலே எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம சில்லி தான் போட போகிறோம். அதனால வேண்டி இது ஏற்கனவே நம்ம சிக்கன் 65க்கு எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது எண்ணெய் பிரியாமல் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கண்டிப்பாக இதில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம். அதனால் நான் வேறு எதுவுமே இதில் கலக்கலை, அதை மட்டும்தான் கலக்குறோம். இப்போ கலருக்காக வேண்டி காஷ்மீரி மிளகாயை இது கூட அரைச்சி வச்சுருக்கோம், இது கலந்துக்குவோம். இது இல்லாமல் எனக்கு சமைக்கிறது, இது இருந்தால் சமையல் நல்லா திருப்தியாக இருக்கும்னு எனக்கு தோணும். அதனால் இதை மட்டும் செஞ்சு வச்சுக்குவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான்வெஜ்ஜுக்குன்னு இல்லை, வெஜ்ஜுக்கும் இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த பாருங்கள், மீன் வியாபாரம், மீன் கடை போடுறதுக்கு, மீன் சில்லி போடுறதுக்கு இப்போ நம்ம மேலே பெரட்டினதுக்கு கரெக்டான அளவுக்கு இருந்துச்சு. இந்த சைட்லலாம் இங்கே மசாலாவே இல்லை, அதனால் இதை எடுத்து கொட்டிக்கலாம். இந்த மசாலா மட்டும் 1 கிலோ அளவுக்கு போட்டிருக்கோங்க. இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் அரைச்சி போட்டு பழகுனீங்கன்னாலுமே உங்களுக்கு கையெல்லாம் நல்லா எரிய ஆரம்பிச்சிரும். பெரட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு போட்டு பழகிடுச்சு, அதனால் வேண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் செஞ்சீங்கன்னா கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் பெரட்டாதீங்க. எதையாவது வச்சு ஒரு கரண்டி வச்சோ அந்த மாதிரி கூட பெரட்டிக்கிங்க. ஒரு ஜார்னியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டிக்கிங்க. எப்படி நீங்கள் கொஞ்சமாக தான் செய்வீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டிக்கிங்க. நீ பெருசாக செய்யும்போது உங்களுக்கு அது க்ளவுஸோடு பண்ணிக்கங்க, நிறைய போடும்போது. அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக இதோட சேர்ந்து கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படியே எடுத்து வச்சுருவோம். அடுத்து மீன் குழம்பு தாளிச்சிருவோம். அதுக்குள்ளே இது ஊறட்டும். இதில் உப்பு, உரப்பு, புளிப்பு, லெமன்லாம் போட்டிருக்கோம். எல்லாமே இதில் இருக்கும், வேறு எதுவுமே போடல. மசாலா போட்டிருக்கேன், கலருக்காக வேண்டி காஷ்மீர் மிளகாய் அரைச்சி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பேசனில் மாற்றி வச்சுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். ஏன்னா விளக்கெண்ணெய் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக வேண்டி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். விளக்கெண்ணையே சமைக்கிறவங்களும் சமைக்கலாம், ஆனால் நம்ம கொஞ்சமாக மட்டும் தான் ஊற்றுவோம். இப்போ இதுவே போதும், இதுவே நிறைய இருக்கும்.
கருவடகம் போட்டிருக்கோம். எப்பவும் போல நம்மளோட தாளிப்பு வடகம் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா மறுபடியும் போட்டேன். நீங்க போடும்போது கம்மியா போட்டுருங்க. நம்ம போட்டோம்னா இப்ப குழம்பு நிறைய வைக்கணும்ல, அதுக்காக வேண்டி மறுபடியும் நான் நிறைய போட்டுட்டேன். இதுல 1.5 அளவுக்கு போட்டிருக்கேன். இங்க பாருங்க, 1 எடுத்தேன், ஆல்ரெடி பாதி போட்டோம். இதுல மிச்சம் எடுக்கணும்னு மட்டும் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது வந்து விளக்கெண்ணெயில போட்டா இப்படி பொரியுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்ப இது கூட கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்ப இது கூடவே இந்த தாளிப்பு வடகம் போட்டோம்னா இப்படிதான் இருக்கும், கருப்பு கருப்பா அப்படிதான் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும். இப்ப இது கூடவே கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றலாம். இப்ப இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்திலேயே நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் இதையும் அது கூடவே போட்டு நல்லா அதுக்குள்ள இந்த பக்கம் கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சிருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். குழம்பு நிறைய வேணும், அதுக்காக வேண்டிதான் நான் இவ்வளோ தக்காளி போடுறேன். இந்த தக்காளி வெங்காயம் வதக்குற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம குழம்புல வேற நிறைய உப்பு போட்டுக்கோம். குழம்புக்கு தேவையான உப்பு குழம்புல போட்டுருக்கோம். அதனால இதை இதுல போட்டுருவோம். புதுசா சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, வெங்காய குழம்பு, உருண்டை குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இது ஒரே தான் மெத்தடு. நீங்க இது மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா எல்லா குழம்புமே வச்ச மாதிரி தான் நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி சரிங்களா? இப்ப இதை நல்லா வதக்கிடலாம். மீன் போட்டா மீன் குழம்பு, கத்திரிக்காய் போட்டீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு, அந்த மாதிரி தான். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. நிறைய எண்ணெய் இருக்குன்னு நினைக்காதீங்க, வேலை நிறைய இருக்கு. இதே இதை வச்சு நம்ம மறுபடியும் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மிச்சமாகவும் அதை மறுபடியும் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கரைச்சிட்டு இந்த குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். ஆனால் நம்மளுக்கு நேரம் இல்லை, அந்த பக்கம் சில்லி பொரிக்கணும். இப்பவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த புளி கரைசல் ஒன்று இதில் அடியில் இருக்குது. இதெல்லாம் அதிலே தங்கிடும். நம்ம உப்புல இருந்தது, கல் உப்புல இருந்த டஸ்ட்டு, புளி கரைசல்ல இருந்த டஸ்ட்டு எல்லாமே இந்த குண்டானில் அடியில் தங்கிடும். மேலே ஊற்றிட்டோம். இப்போ இந்த பக்கம் சில்லிக்கு காஞ்சிச்சு. இது கொதிக்கட்டும். இந்த பக்கம் சில்லிக்கு எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா காய வச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக மசாலா பிரியும். காஞ்சிச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாம். புதுசாக போடுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புதுசாக போடுறவங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போடுங்க. மேலேருந்து போட்டுறாதீங்க, டொப்புன்னு எண்ணெய் தெரிச்சிடும். ஒரு ஜார்னியில் வச்சு அப்படியே மெதுவாக கீழே இறக்குங்க. போட போட பழகிடும். இப்போ நல்லா போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகணும்னா அப்படியே திருப்பி விடலாம். உடனே திருப்பி விட்டோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும். 2 நிமிஷம் வேகட்டும், அப்படியே திருப்பி விட்டுடலாம். பாருங்க எப்படி எண்ணெய் பிரியாமல் இருக்குன்றது, மசாலா பிரியாமல் வருதுன்னு பாருங்க. இப்போ இல்லை, இந்த வீடியோ முடியும் போதும் கடைசியாகவும் பாருங்க, மசாலா இதில் இந்த எண்ணெயோட கலர் மாறவே மாறாது. மசாலா அதாவது பிரிஞ்சு தனித்தனியெல்லாம் இருக்காது. மீன் வந்து ஒரு எலும்பு கூட கிடையாது, போன்லெஸ்.
எலும்பு இல்லாமல், அதான் மீன் சில்லிக்குன்னா எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். நெய் மீன் கேளுங்க, சில்லிக்குன்னு கேளுங்க, கடை போடணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துருவோம். இன்னும் பெரிய ஜார்னியாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அது அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கை வலிக்கும். அது வந்து இன்னும் பெருசாக பெருசாக இன்னும் வெயிட்டாக இருக்கும், கை வலிக்கும்ல. அப்புறம் அதுக்காக வேண்டி எப்படி லேட்டாக வேலை செஞ்சுட்டு இப்போ கை வலிக்கும், ரொம்ப கஷ்டம், மறுநாள் வேலை செய்யறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இப்படி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு சுட்டு எடுத்துட்டோம், கொஞ்சம் கூட எண்ணெயே எதுவுமே பிரியவே இல்லை. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த மீன் மட்டும், அதாவது நெய் மீன் மட்டும் கொஞ்சம் தோல் இருக்கும், அதனால அந்த தோலோட போடும்போது வெடிக்கும். கொஞ்சம் கவனமா போடணும். முள் இல்லாம மீன் சில்லி சாப்பிட்றதுனா சும்மாவா? இந்த பக்கம் இப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுனாலே அந்த குழம்புல கண்டிப்பா உப்பு பத்தலைன்னு அர்த்தம். நீங்க விருந்துக்கெல்லாம் சமைக்கும் போது பாத்தீங்கன்னா இதை நீங்க ஒரு டிப்ஸா வச்சுக்கோங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா குழம்புல உப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த கொதிக்கிறது இந்த சைட்ல மட்டும் இப்படி கொதிச்சு இப்படி எந்திரிச்சு வரும். இங்க ஒரு வாட்டி இங்க ஒரு வாட்டி, இப்படி எல்லாம் கொதிக்கவே கொதிக்காது. குழம்ப பார்த்தோன்னே உப்பு இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இப்படிதான், கொதிக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டா இப்படி கொதிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இப்படி கொதிக்கிறது பாருங்க, இங்கே கொதிக்குது இங்கே கொதிக்குது இங்கே எல்லா பக்கமும் கொதிக்குது. அப்படின்னா குழம்புல உப்பு இல்லை, பார்க்கவே வேணா உப்பு போடணும்னு. இப்ப இது வெந்துருச்சு. இதையும் இதே மாதிரி எடுத்துடலாம். இப்ப நம்ம இதெல்லாம் வந்து போன்லெஸ்ஸா எடுத்துட்டோம். அந்த தலை பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து இப்ப குழம்பா வச்சிடலாம். இப்ப அப்படியே எடுத்து கொதிச்சிருச்சு, அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் நிறைய எலும்பா கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதனால வேண்டி இந்த சதை பீஸ்லேருந்தே கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அது ஒன்றும் பண்ணாது, மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும். ஆனால் வெந்தோன்னா அந்த மசாலா இது கூட சேர்த்து கலந்துரும். அதனால அந்த சதை பீஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுடலாம். சப்போஸ் நம்ம இது ரோட் சைடில் கொடுக்குறோம், எல்லாருக்கும் பீஸ் போகணும்னு நினைப்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி இதே கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா மீன் நறுக்கும் போது நம்ம போய் நறுக்க மாட்டோம், நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம், அவங்களே நறுக்கி கொண்டு கொடுத்துருவாங்க. எவ்வளோ எலும்பு இருக்குது, எவ்வளோ இதுக்கு எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதனால இதெல்லாம் பார்த்தேன், இவ்வளோதான் கம்மியாக இருக்குன்னு. இல்லைன்னா இதுலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வெந்துருச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ இந்த மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாங்காயை போட்டுறோம். மீன் குழம்போட மாங்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு. அதனால நம்ம இதை பழகி வச்சுருக்கோம். இந்த மாங்காய் சீசனில் தானே சாப்பிட முடியும், அதுக்காக வேண்டி எல்லா நாளும் விடுறதே இல்லை. புளி குழம்புல மாங்காய், சாம்பாரில் மாங்காய், மீன் குழம்புல மாங்காய், கறி குழம்புல மட்டும்தான் மாங்காய் போடல.
மிச்சபடி எல்லா குழம்புலையும் போட்டுருக்கோம். சரியா? இப்போ இது வெந்துக்கிட்டோம். வெந்தோடனே அப்புறமா காட்டிடுறோம். இனிமேல் இதெல்லாம் இது கொஞ்சம் மீன் குழம்பு வேகட்டும். இதையும் நல்லா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக காட்டிடுறோம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இதையும் சுத்தமாக எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த அனல்லையே இதை முடிச்சிடலாம். இந்த அனல்லே இதை எடுத்துடலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இதில் மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. பாருங்கள், இவ்வளோ எண்ணெய் வேஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் ஆகாது. நான் வந்து இதுக்கு வந்து இந்த எண்ணெயை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் இதை வச்சுருவோம். இது பார்த்துட்டிங்கன்னா இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடிடலாம். என்னென்ன போட்டு மூடலான்னா, எப்படி மீன் குழம்பு வச்சிங்கன்னாலும் கடைசியாக பாருங்கள், மீன் குழம்போட திக்னஸ் எப்படி இருக்குன்றது பார்த்துக்குங்க. நல்ல திக்காக இருக்குது. சரிங்களா? வீட்டுக்குன்னா இதே மாதிரி வச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு நாளைக்கு காலைல சாப்பிட்ற 2-3 வாட்டி சுட வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் கடைசியாக முடிக்கும் போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு, கொஞ்சம் மல்லித்தலை விட்டு, மல்லித்தலையை கொஞ்சம் அப்படியே மேலாக தூவி விட்டு, அப்படியே ஒரு மூடி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான், எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுவோம்.